ஹாய் மக்களே, நான் தான் மயூரா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோவில் தான் வந்திருக்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எங்களோட வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஆட்டிறைச்சி. இதில் வந்து நான் 1/2 கிலோ ஆட்டிறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அதுக்கு இப்போ ஆட்டிறைச்சியை வந்து கூட்டி தான் காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து முருக்கம்பட்டை. கூடுதலாக ஆட்டிறைச்சி இருக்க முருக்கம்பட்டை போட்டு காய்ச்சினா நல்லன்னு சொல்கிறவே. என்னத்துக்கு போட்டு காய்ச்சினா எனக்கு தெரியாது. போட்டு காய்ச்சினா நல்லன்னு சொல்கிறவே. அதனாலேயே நான் 3 பட்டை எடுத்து வச்சுக்கேன். இது உள்ளியும் இஞ்சியும் முடித்து வச்சுக்கேன். வெங்காயம், அப்புறம் வந்து இது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன். இப்போ வாங்க நாங்கள் கறியை பார்ப்போம். கூட்டி தான் காய்ச்ச போகிறேன். வந்து தேங்காய் பாலை விடுறேன். அடுத்தது வந்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்தது பட்டையும் போட போகிறேன். உள்ளி இஞ்சியாக கொஞ்சம் கொதிச்சா பிறகு போட போகிறேன். இப்போ தூளும் உப்பும் போட்டுட்டு கொதிக்க விட போகிறேன். தூள் இப்போ வந்து நான் தூள் போட்டுட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். தூளும் நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலாம். வந்து நான் உப்பும் சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக போடுறேன். பிறகு கறியை பார்த்துட்டு மிச்சத்தை சேர்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி கொதிக்குது. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கும் வட்டி போட்டிருக்கிறேன். எனக்கு இறைச்சி கறிக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்கும். அதில் வடிக்க போட்டிருக்கிறேன். விரும்பினா நீங்கள் போடலாம். இப்போ வந்து நான் ஆட்டு எலும்பில் சூப் வைக்க போகிறேன். அதுக்காண்டி நான் எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுட்டு வெங்காயத்தை கொஞ்சம் இடித்து வதக்க போகிறேன். அடுத்தது வந்து கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும், அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள் சுட்டு, அடுத்ததாக வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதோட இப்போ அந்த எலும்பை அவிய விட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்பை சேர்த்து அவிய விட போகிறேன். கொஞ்சம் நல்லா சொட்டு உப்பு சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சூப்புக்கு இப்போ கேரட்டும் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிக்கன் சூப் கடியோடு சேர்க்க போகிறேன். ஒன்று சேர்க்குறேன், காணாடிக்கு இன்னொன்று சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சூப்புக்கு ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். அடித்து ஊற்ற போகிறேன். இப்போ நான் சூப்புக்கு மிளகு தூளும் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்களா சூப்பர். கறி இஞ்சால கொதிச்சு கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா காய்ச்சி இறக்கியாச்சு. அதனால் ஆட்டிறைச்சி கறியும் காய்ச்சியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அப்படி போது வந்து கேரட் சம்பலும் போட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் சம்பலும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எங்களை விட்டு இன்றைக்கி சாப்பாடு கேரட் சம்பல், வெள்ளை சோறு, முட்டை, ஆட்டிறைச்சி கறி. பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன். இதோட என்னுடைய வீடியோவை முடிச்சு கொள்கிறேன் மக்களே. பாய் மக்களே.